மங்களூருங்க. ஸோ மங்களூருக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மங்களூர் வந்து பெரிய ஊருங்க, பெரிய சிட்டின்னு நினைக்கிறேன். வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய 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 பில்டிங்கு, நிறைய கடைகள் பயங்கரமாக இருந்தது. மங்களூர் பஸ் ஸ்டாண்டு. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம அப்படியே சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டல் பார்த்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஹோட்டலுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட வருது. பஸ் அந்த வழியாக வரும்னு பார்த்தா வரல. அதனால் இப்போ வந்து ஆட்டோ எடுத்து நம்ம அங்கே போகணும். அதனால் ஆட்டோ கேட்க வந்திருக்கோம். ரொம்பவுமே பிஸியாகவே இருக்குங்க அந்த சிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா வரும்போது செம டிராஃபிக், அவ்வளோ டிராஃபிக் இருந்தது பாருங்கள். வண்டியுமே பாருங்கள் போயிட்டே தான் இருக்குது. ஹோட்டல் மச்சிலி ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் பார்த்துருக்கோம் சாப்பிட்றதுக்காங்க. நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து கேட்க வந்திருக்கோம். ஒவ்வொருத்தனா பேசிகிட்டே இருக்கான். ரேட்டே தெரியாமல் ஏற போகிறாங்க. இங்கெல்லாம் வந்தீங்கன்னா ரேட்டு நல்லா கேட்டுட்டு ஏறுங்க. ஏன்னா ஏறினதுக்கப்புறம் ஒரு ரேட் சொல்லுவான், ரிட்டர்ன் கொடுக்கலன்னா நம்மளை இறக்கி விட மாட்டான். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ரேட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஏறினீங்கன்னா பெட்டர். ஏறுங்க ஏறுங்க. இங்கே வந்து மோஸ்ட்லி நிறைய ஆட்டோவில் வந்து இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஆட்டோ எடுத்தாச்சுங்க. 3 போகுது ஆட்டோ. ரோட்டோரத்தில் இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு ரவுண்டான மாதிரி இருக்குது. இந்த ரவுண்டான ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் போட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஃபுல்லாக ஒரிஜினல் கிடையாது, செகண்ட்ஸ் இதெல்லாம். துண்டு போட்டிருக்க மாதிரி இருக்குது பேக்கு. ஃபேமஸான ஹோட்டலுக்கு வந்தாலே இது ஒரு பிரச்சனை இருக்கும். கரெக்டான அந்த பீக் டைமில் வந்தோன்னா பயங்கர கூட்டம் இருக்கும். ஸோ நாங்கள் வந்திருக்க ஹோட்டல் பேர் தான் மச்சிலி. ஸோ இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம், மச்சிலி ஹோட்டலுக்கு. இது வந்து செம்ம ஃபேமஸ் இங்கே. அதனால் சரி ஓகே ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்தால் சரி ஆட்டோ பிடிச்சி. கூட்டம் பார்த்தீங்கன்னா காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. கூட்டம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. ஆஃப்டர்நூனு பயங்கர கூட்டங்க. உள்ள போய் சாப்பிட்றதுக்கு டைம் ஆகும் போலையா. சாரி கூட்டம். பேர் சொல்லி கூப்பிட்டே இருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு டீமாக அப்படியே போகிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆளாக தான் இது பண்ணுறாங்க. எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டு போட்டு மேலே ஃபேன்லாம் வச்சு ஸோ மக்களுக்காக அவ்வளோ இது பண்ணி வச்சுருக்காங்க. க்ரௌட் இன்னும் இருக்கத்தாங்க செய்யுது. நம்ம பேர் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து உள்ளே வந்தாச்சு. கூட்டம் பாருங்க. இது பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு அங்கே மெயினில் இருக்குது. கூட்டம் பயங்கர கூட்டம். ஹோட்டல் வந்து செம பிஸியாக இருக்குங்க. கூட்டம்னா கூட்டம், அவ்வளோ கூட்டம் இருக்குது. 3:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ மெனு கார்டு பார்த்தீங்களா பேப்பரில் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு. என்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கேட்போம். ஸ்டார்டர்ஸு, வெஜ்ஜு, ஃபிஷ்ஷு நிறைய ஃபிஷ்ஷில் வேணால் ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு மீல்ஸ் மாதிரி ஆர்டர் பண்ணிடுறேன். மீல்ஸே சொல்லிடலான்னு பார்க்குறேன். ஃபிஷ் மீல்ஸ் தான் நல்லா இருக்குது. ஃபிஷ் மீல்ஸ் சொல்லிடலாம். அப்போ தம் பிரியாணி வாங்கிக்கிறேன். தம் பிரியாணியில் வந்து ஆமாம் ப்ரான் வாங்குங்க. அப்புறம் தம் பிரியாணி ஆர்டர் பண்ணிவிட்டு இதில் சிக்கன் இல்லை தான் ப்ரானு. இது வெஜ் மீல்ஸு, ஃபிஷ் மீல்ஸ் இருக்குது. பார்ப்போம். இதில் ஃபிஷ் வந்து இது எல்லாமே வந்து தவா மசாலா ஃப்ரை இருக்குது, கீ ரோஸ்ட் இருக்குது, டீப் ஃப்ரை இருக்குது. தவா ஃப்ரைன்னு என்னென்ன? ஸோ அண்ணாங்க 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் தவா ஃப்ரை பண்ணிருக்கு. தவா ஃப்ரை பார்ப்போம். மீல்ஸும் பிரியாணியும் சொல்லியிருக்கு. அது போக வந்து ஃபிஷ்ஷில் வந்து ஏதாவது ஒன்று சொல்லலான்னு பார்த்துருக்கோம். ஒயிட் ரைஸ், ஒயிட் ரைஸ் இங்கே பாருங்கள். ஃபிஷ்ஷில் எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இவ்வளோ ஃபிஷ்ஷு இங்கே வந்து இது பண்ணாங்க. அது போக அது என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறதையும் வந்து போட்டிருக்காங்க. இதில் இது போக ஸ்டார்டர்ஸ்லேயும் வச்சுருக்காங்க ஃபுல்லாக. கிராஃபு, போன்லெஸ் கிராஃபு, சிக்கனு, ஃபிஷ்ஷு, ப்ரானு, ஸ்குட்டு அதெல்லாம். பின்னாடி வந்து மெயின் கோர்ஸு வந்துருச்சுங்க. அப்புறம் மீன், ப்ரானு, அப்புறம் இன்னொரு மீன், மீல்ஸு, 2 மீல்ஸு. நாங்கள் வந்து மீல்ஸ் சொல்லியிருக்காங்க. மீல்ஸில் வந்து ஃபிஷ் வச்சு கொடுத்துருக்காங்க.
ஸோ உங்களுக்கு அதான் நான் வந்து பிரியாணி வாங்கியிருக்கேன். ஸோ பிரியாணி வித் ப்ரான் கட்டிடும். இங்கதாங்க இருக்கு ப்ரான். வா ப்ரானை வந்து உள்ளே வச்சு கொடுத்துருக்காங்க. செமையாக இருக்குது, சாப்பிடும். சாப்பிட்டு பார்ப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னொரு பைட் போயிட்டாங்க. பிரியாணி வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. செம்ம சாஃப்டாக இருக்குது. ப்ரான் பிரியாணி தான் சொன்னேன். செமையாக இருக்குது ப்ரான். வேறு இதுலேயும் 2 மீன் கொடுத்துருக்காங்க. ஊறுகாய், அப்புறம் அப்பளம், பட்டர் மில்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இந்த மீனை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கும். வா எண்ணெயை பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இருக்குது. செமையாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டுங்க. வேறு அப்படியே அந்த எண்ணெய் வந்து கரைஞ்சி ஓடுது வாயில. ஏன் அவ்வளோ கூட்டம் வாசல் நிற்குதுன்னா நான் எடுத்து சாப்பிடுவாரு. செம்மையாக இருக்கு. செம்ம சாப்பிட்டு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒர்த்து. இந்த மாதிரி ப்ரான் பிரியாணி வாங்கணும்ல, அதனால உள்ள ப்ரான் இருக்குது. இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரான் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ப்ரான் வந்து இருக்குது. இந்த ப்ரானை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிரியாணியில் வேறு டேஸ்ட் இருக்குது, கிரேவியில் வேறு டேஸ்ட் இருக்குண்ணா. ஒர்த்து. பிரியாணி சாப்பிடும் போதே முந்திரி, கேஷோ அதெல்லாம் வந்து தென்படுத்துது. சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்குது. நம்ம தலசேரி பிரியாணி இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. சேம் அதே கான்செப்ட் தான் இவங்க வச்சுருக்காங்க. சாப்பிடுங்க. மீனில் பாருங்கள் என்ன ஓடுது. எடுக்கும் போது சாஃப்டாக வருது. ஆயிலை பாருங்கள். ஆயில் தான் அதிகமாக இருக்குது. பட் ஆனால் செம டேஸ்ட் இருக்குது. மீனில் பாருங்கள் மசாலாவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. மீனுக்கு மேலே ஃபுல் கோட்டிங் மசாலா தான். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கணும். சாப்பிட்டா அப்படியே உடையுதுங்க. வேறு லெவல். அவ்வளோதாங்க, திருப்தியாக சாப்பிட்டு முடியாது. காம்ப்ளிமெண்ட்ரியாக மோர் கொடுத்தாங்க. எதுக்கு எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. காலி பண்ணிட்டு மோர் வாங்கி குடிச்சுட்டு இப்போ மோர் எப்படி இருக்கு? சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட்டாக மோர் கொடுத்துருக்காங்க. குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கலைக்கிறோம் ஃபஸ்ட்டு. வச்சது அப்படியே கலங்கி இறங்கிடுச்சு. சொல்லுன்னு அப்படியே காரை ஏறுது. எனக்கு வேக்கு ஏறுது. இப்போதான் காரை கொஞ்சமாக ஏறுது. ஒருத்தனா ரைஸ் மீல்ஸ் எல்லாம் கம்மி தான். பட் ஆனால் இங்கே ப்ரானும் மீனும் பாருங்கள் எவ்வளோ ரேட்டுங்க. பிரியாணி 400 ரூபா. ஃபிஷ்ஷு கிங் ஃபிஷ் வாங்கினோம், அது 350 ரூபா ஒரு ஃபிஷ்ஷு. டோட்டலாக வந்து 1755 ரூபா வந்துருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. கூட்டம் பாருங்கள், இன்னும் கூட்டம் அப்படியே தான் இருக்குது. டைம் வந்து 3:30. ஸோ 3:30 க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 7 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இன்னும் கூட்டமாக தான் இருக்குது. ஆட்கள் சாப்பிட்டு வெளில வர தான் உள்ள ஆட்களை விடுறாங்க. மங்களூரில் மஜிலி அப்படிங்கிற ஹோட்டலில் செமையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இங்கே ஃபேமஸே வந்து ஃபிஷ்ஷு தான், அதனால செம கூட்டமாக இருக்குது. ஃபிஷ்ஷுமே செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ
சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து இப்போ வந்து ஆட்டோ ஏதாவது பிடிச்சி நேராக வந்து ஸ்டேஷன் போயிட்டு ஸ்டேஷன்லேருந்து திருச்சூர் போகிறோம். திருச்சூர்லேருந்து நைட்டு வந்து நம்மளுக்கு வந்து திருநெல்வேலிக்கு ட்ரெயின். சாப்பாட்டுக்கு ஒரு ஸ்ப்ரைட்டை வாங்கி குடித்ததுக்கப்புறம் தாங்க அப்படியே பாடி காமாக இருக்குது. செம சாப்பாடு.